உலகத் தமிழர்கள் யாவருக்கும் என் அன்பும் வணக்கமும். நமது இமெயில் தமிழ் ஊடகத்திற்கு உங்களுடைய ஆதரவை நல்குமாறு மிகவும் பணிவோடு வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். உலக தமிழர்கள் அனைவருக்கும் என் அன்பும் வணக்கமும். உலக விடுதலை போர் வரலாற்றில் எத்தனையோ சிறு சிறு நாடுகள் கூட தாங்கள் கொண்ட கோரிக்கையிலே வென்றெடுத்து தங்களுக்கென்று ஒரு ஆட்சி நேர நிர்வாகத்தை நிறுவியிருக்கக்கூடிய வரலாற்று துவமான நாடுகளை எத்தனையோ நாம் கண்டிருக்கக்கூடும். அந்த வரிசையிலே தந்தை செல்வா முன்னெடுத்த அகிம்சா வழி போராட்டம் மூலமாக தன் சொந்த நாட்டுக்குள் தன் மக்கள், ஒரு மொழி பேசக்கூடிய மக்கள் மானத்தோடும் மரியாதையோடும் சமத்துவத்தோடும் சரிநிகர் சமானத்தோடும் வாழ ஒரு மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை முன்னெடுத்தார்கள் தந்தை செல்வா அவர்கள். அவற்றால் பயனேதும் கிட்டியதா என்றால் இல்லை, வரலாற்றிலே அதற்கான தரவுகளும் கிடையாது. ஆக அந்த போராட்டம் என்பது நீர்த்து போன ஒரு விடயமாக போய் முடிகிறது. அதற்கு பின்பாக நிறைய குழு அரசியல் மூலமாக ஈழத்திலே நடந்த வரலாற்று சுவடுகள் அத்தனையும் உங்கள் எல்லோருக்கும் தெரியும். தனித்தனியாக நான் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு கட்டத்திலே ஆயுதம் வழி மட்டுமே நம்மளால் இந்த விடுதலை போராட்டத்திலே பங்கெடுத்து நம்மளால் இந்த போராட்டத்திலே வென்றெடுக்க முடியும் என்ற ஒரு நிலை வந்த பிறகு உலக தமிழர்களின் ஒரே தெய்வமாக இருக்கக்கூடிய மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் ஆயுதம் வழி தாங்கிய ஒரு போராட்டத்தை முழுவீச்சோடு முன்னெடுத்து முன்னத்தி ஏறாக நின்று அந்த போரை ஏற்று நடத்தினார்கள். அவர்கள் சந்தித்த கொடுமை என்பது சொல்லி மாளாது. முப்படை கண்ட மும்முடி சோழனாக தலைவர் பிரபாகரன் அவர்கள் கோலோச்சினார்கள். அத்தனை நிர்வாக கட்டமைப்புகளும் தன்னகத்தை கொண்டு தனி அரசாங்கத்தை நடத்திய ஒரு ஆண் சிங்கம் தான் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் என்பது உலகத்திற்கு அத்தனை மக்களுக்கும் தெரியும். அப்ப நிலம் பெயர்ந்த மக்கள் ஏன் அந்த நிலத்தை விட்டு, சொந்த நிலத்தை விட்டு பெயர்ந்து இன்னொரு இடத்திற்கு, அதாவது ஒரு செடியை பிடுங்கி இன்னொரு இடத்தில் நடுவது போல ஏன் செல்ல வேண்டும் என்ற கொடுமையை நோக்கும் பொழுது பல்வேறு இன்னல்கள், சொந்த நாட்டுக்குள் சிங்களன் மட்டுமே ஆள முடியும் என்ற ஒரு நிலை வருகிறது. அப்படி ஒரு கட்டாய சட்டம் வந்த பின்பு அந்த மக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக தமிழர்கள் ஆக்கப்பட்டார்கள். நான் இந்த இடத்திலே என்னுடைய காலை ஊண்டி நிற்பதற்கான ஒரு தனித்துவத்தை, நான் அந்த அடையாளத்தை உருவாக்கும் முயற்சியில் தான் அந்த போர் வெடிக்கிறது. அந்த போரிலே நாம் சந்தித்த அவலங்களைப் போல உலக வரலாற்று போரில் எவனும் சந்தித்தது கிடையாது. ஏனென்றால் 100 விழுக்காடு நீதி நேர்மையை மட்டுமே போர் தந்திரமாக வைத்து போரிட்டதனுடைய விளைவுதான் அந்த ஈழத்தமிழர்கள் கொத்து கொத்தாக நாம் மாண்டோம், இழந்தோம். ஏன்னா நீதியின் வழியிலே அந்த போரை கூட செய்யணும் என்று முனைந்த பெருமகன் தான் மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள். அப்பேற்பட்ட ஒரு நீதியாளனுக்கு, அந்த நீதியாளனை நம்பியிருந்த மக்களுக்கு 32 நாடுகள் ஒன்று சேர்ந்து நமக்கு கொடுத்தது சாவை மட்டுமே பரிசாக தந்தது. இப்ப இந்த கொடுமையெல்லாம் பார்த்து வெதும்பி அவ உள்ளத்திலே குமுறி பல புலிகள் பிறந்தார்கள், அந்த மண்ணிலே பிறந்தார்கள். அப்படித்தான் 1966 ஜனவரி 1 பிறந்த வள்ளிபுரம் வசந்தன் என்ற ஒரு ஆண்மகன். கரும்புலி மில்லர் என்றால் உலகத்திலே தெரியாதவர்கள் எவரும் இருக்க முடியாது. அப்படி ஒரு ஆண்மகன் பிறந்து அங்கு நடக்கக்கூடிய அவலங்களை, அங்கு நடக்கக்கூடிய கன்றாவிகளை, கஷ்டங்களை, வேதனைகளை, துன்பப்படுவதை, என் மக்கள் அடிக்கப்படுவதை, நசுக்கப்படுவதை, கற்பழிக்கப்படுவதை கண்டு ஒரு நல்ல தாய் வயத்தில் பிறந்த மகன் எப்படி துடித்து கதறி எழுவானோ அப்படி எழுந்தான். எழுந்து அவன் சந்தித்த வேதனை என்பது கொஞ்ச நஞ்சமல்ல. பட்ட வேதனைகளுக்கு இவர்களுக்கெல்லாம் சரியான பாடம் புகட்டாத வரை இவன் திருந்த மாட்டான், அந்த சிங்களம் நாய் ஒருபோதும் திருந்தாது அப்படிங்கிற ஒரு வேதனை வந்த பிறகு இவர் ஒரு ட்ரக் ஃபுல்லா வெடிமருந்துகளை ஏற்றி கொண்டு போய் ஒரு இடத்துல சிங்களங்க இராணுவம் இருந்த இடத்துல போய் தகர்க்கிறார். கிட்டத்தட்ட 400 ஒட்டி சிங்களர்களை வெடித்து சிதற வைக்கிறார். உலகமே பாக்குது கரும்புலிப்படை தாக்குதலை அந்த முதலாக உலகம் பார்க்குது. விடுதலை புலிகள் என்றால் யார், அவர்கள் ஏற்று நடத்திய முதல் தாக்குதல் அதுவே அப்படிங்கிற உலக வரலாறு பதிவு செய்து. அப்படி வள்ளிபுரம் வசந்தன் அந்த கரும்புலி மில்லராக மாறி அவர் இறந்த பொழுது அவருடையே பயணித்தவர் தான் தியாகத்தின் தீபமாக உயர்ந்து இன்றும் சுபாலை விட்டு எறியக்கூடிய அன்பு அண்ணன் திலீபன் அவர்கள்.
மருத்துவ மாணவன். கொண்ட கொள்கையிலே இவனை போல உறுதியாக நின்ற ஒரு ஆண்மகனை உலக வரலாறுலே கிடையாது. இதை நான் ஒரு தமிழனாக மெச்சு கொட்டி சொல்வதாக நீங்கள் யாரும் எண்ணிவிட வேண்டாம். உலக வரலாற்றில் எத்தனையோ பெருமக்கள் இந்திய திருநாட்டிலே காந்தியடிகளை கூட எடுத்துக்கோங்க. இவர் தண்ணி நீராகாரம் எடுத்துக்கொண்டு உண்ணாவிரதத்தை தொடர்ந்தாரே தவிர ஒரு சொட்டு நீர் கொடுக்க கூட தன்னுடைய நாவிலை படாமல் கொண்ட கொள்கையிலே உறுதியாக நின்று செத்தவன் தியாக பிளம்பு திலீபன் மட்டும்தான், மருத்துவ மாணவன். அந்த திலீபன் சொல்றான், நான் கடைசி வரை கரும்புலி மில்லரோடு நான் பயணித்தவன். அப்ப அந்த அண்ணன் கரும்புலி மில்லர் சொல்லியிருக்காரு திலீபன்ட்ட, திலீபா நான் உறுதியாக இந்த போராட்டத்துல நான் செத்து போவேன். இந்த தமிழீழம் மலர்வதையோ இந்த விடுதலை போராட்டத்தில் நாம் வெல்வதையோ பார்ப்பதற்கு நான் உறுதியா இருக்க மாட்டேன். ஆனால் எனக்கு பின்னாடி வரக்கூடிய சமூகம் நம்மளுடைய விடுதலையை உறுதியாக பார்க்கும்னு சொன்னாராம். அவர் கரும்புலி மில்லருடைய ஆசையும் நிராசையா போயிருச்சு. அதற்கு பின்பாக திலீபன் இந்திய இராணுவப்படை என்ற அட்டூழியம் இவர்கள் செய்யும் பொழுது இவர்களை வெளியேற்றி 5 நிமிஷ கோரிக்கையை முன்னிறுத்தி உண்ணாவிரதத்தை எடுக்கும் பொழுது 1ஆம் நாள் 2ஆம் நாள் 3ஆம் நாள் 13 நாள், உலக வரலாற்றில் 13 நாள் சொட்டு தண்ணி, ஒரு சொட்டு நீர் நாக்கில படல. இப்படி ஒரு ஆண்மகனை கொண்ட கொள்கையில் உறுதி வாய்ந்த ஒரு இளைஞனை உலகம் கண்டதுண்டா? அப்பேற்பட்ட வரலாற்று பெருமைகளுக்கு சொந்தக்கார தமிழினம் இன்று மானங்கட்டு போய் என்னென்ன சொல்லக்கூடாது அத்தனை அழிச்சாட்டியங்களையும் உள்ள நிக்குது. அப்பேற்பட்ட ஆண்மகன் சொல்றாரு, 3ஆம் நாள் உடல் மோசமடைது. திலீபன்ட்டி சொல்றாங்க, எல்லா பெருமக்களும் சொல்றாங்க, தயவு செஞ்சு நீராகாத்தியாரு தொடர்ந்துருப்பா, குடிச்சிருப்பா, தண்ணியவாது குடிச்சிட்டு நீ உன்னுடைய போராட்டத்தை நீ முன்னடப்பா, நீ அதுல இருந்து பின்வாங்க வேண்டாம், தண்ணியவாது குடிச்சிரு, உயிர் பிழைச்சுக்கோ. அப்ப கூட திலீபன் சொன்னது, என்னைய தண்ணியை குடிக்க சொல்லி என் போராட்ட குணத்தை மலங்கடிக்க பாக்குறீங்க, நான் என் கொண்ட கொள்கையை நீங்க சிதறடிக்க பாக்குறீங்க, அப்படி குடிச்சு நான் அந்த போராட்டத்தில் நிக்கிறது, நான் கொண்ட கொள்கையில பின்வாங்கின கோலையா போயிருவேன், வரலாற்றின் கொலையாக நான் மாறிவிடக்கூடாதுன்னு சொல்லி நெஞ்ச நிமித்திச்சு உயிரை ஒன்று திரட்டி ஒரு சொல்லை சொல்லிட்டு பலவடி சுவர்ந்து படுத்தான். எண்ணற்ற தாய்மார்கள் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக காட்டு தீயா அந்த சம்பவம் பரவுது. லட்சக்கணக்கான மக்கள் கூடுறாங்க, இளம் தலைமுறைகள் கவிதை பாடுறாங்க, பல பெருமக்கள் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதோட கொடுமை என்ன தெரியுமா? எந்த தியாகத்தின் உருவமாக தெய்வத்தின் அடையாளமாக திலீபன் கண்டானோ அந்த மேதகு தலைவர் பிரபாகரன் அவர்கள் போய், திலீபா விட்டுவிடு, இந்த அகிம்சை போராட்டத்தை விட்டுவிடு, நீராகாரம் அருந்தி உயிர் பிழைத்து விடு, தயவு செய்து நான் சொல்றதை கேளுன்னு தலைவர் பிரபாகரன் அவர்கள் கேட்கும்போது கூட தட்டி கழிச்சிட்டு கொண்ட கொள்கையில உறுதியான இந்த செத்த ஒரு மாவீரனை நம்ம என்ன சொல்லுவது? இப்படி ஒவ்வொன்றுக்கும் திலீபன் இறந்ததுக்கு கரும்புலி நாள் ஜூலை 5 புலம்பெயர்ந்து போன அந்த சொந்த நாட்டில் தன்மானத்தோடு வாழ முடியாமல் தப்பித்தால் போதும் சொல்லி 1.25 லட்சம் பேரை கதற நம்ம சாவுக்கு நம்ம கண்ணு முன்னாடியே சாக கொடுத்தோம். ஆனா நாங்கெல்லாம் பெரிய தமிழர்ரா, எங்களுக்கெல்லாம் பெரிய வரலாறு இருக்கிறா, எங்கெல்லாம் நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறா, நாங்கெல்லாம் அந்த காலத்துல அப்படி வாழ்ந்தோம்ல, இந்த காலத்தை அப்படி புடிங்கி தள்ளிட்டோம்லான்னு பேசக்கூடிய இந்த இனம்தான் 1.5 லட்சம் பேரை சாக கொடுக்கும் போது வேடிக்கை பார்த்த ஈனப்பைய சமூகம் இந்த தமிழ் சமூகம் ஒன்று திரண்டு, இன்னைக்கு தமிழ்நாட்டு தமிழர்கள் மட்டும் ஒன்று திரண்டு நம்ம நின்று இருந்தா கூட அன்னைக்கு அந்த போரை நிறுத்தி இருக்க முடியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுடைய அடையாளமாக இருந்த அன்றைய திராவிட முன்னேற்ற கழக அரசு அன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த பார்லிமெண்ட் கொடுத்த 39 சீட்டு 40 சீட்டு எம்பியுமா வச்சிருந்தேன். ஒருவேளை அதை உருவி இருந்தான்னா கூட அந்த போர் நின்று இருக்கும். ஆனா கபட நாடகம் நடத்தியவனெல்லாம் கர்ண பிரபுவாக என்னமோ உலகத்திலே புரட்டு போட்ட பிதாமகர்களாக நம்ம எல்லாம் பாக்குறோம், கொண்டாடுறோம். உலக தமிழத்தின் தலைவர் சொல்லி கொண்டாடுறோம், முத்தமிழ் வித்தகரன் கொண்டாடுறோம். இந்த இனத்தை சாக கொடுத்த பாவிகள் அவங்க. அப்பேற்பட்ட இனத்தை அங்கங்க இந்த ஜூலை 5 கரும்புலி நாள் உலகமெங்கும் இதை கொண்டாடிக்கிட்டு இருக்கும் போது இப்ப ஐரோப்பிய நாடுகளுக்கு தந்தை மகன் யாரு? நம்ம ஐயா இளையராஜாவும் யுவன் சங்கர் ராஜாவும் சேர்ந்து ஐரோப்பிய நாடுகளுக்கு சுற்றுப்பயணம் இந்த இசை நிகழ்ச்சி நடத்துவதற்கு பாரிஸ்ல போய் அதே ஜூலை 4ஆம் தேதி அதை போய் செய்ய போறாங்க. அப்ப இது என்னது? திட்டமிட்டு கரும்புலி நாள் நடந்து இந்த மக்கள் ஒரு ஓர்மைக்குள் நின்று விடக்கூடாதுங்கிறக்காக ஏதோ ஒரு தீய சக்திகள் செய்யக்கூடிய வேலைகளுக்கு இளையராஜா அவர்களும் அவர்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் தயவு செய்து விலை போயிடக்கூடாது அப்படிங்கறத வேண்டுகோள். நீங்கள் இசை கடவுள், நீங்க இசையால் மனதை வருடி அந்த மனதை லேசாக்கக்கூடிய தெய்வம். நீங்க ஒரு வரலாற்று தவறை இசை தெய்வம் செய்து விடக்கூடாதுன்னு சொல்றேன், இசை கடவுள் செய்து விடக்கூடாதுங்கிற வேண்டுகோளை வைக்கிறேன். இளையராஜா அவர்கள் சாதாரணமாக மனித பிறப்பே கிடையாது, அவர் தெய்வ பிறப்பிலும் உச்சபட்ச ஒரு பிறப்பு.
அப்பேற்பட்ட ஒரு மகான் ஒரு இனத்தின் வழியை சாதாரணமாக கடந்து விடக்கூடாது. ஒரு இனத்தின் வழி மீது நீங்கள் ஏறி நடந்து விடக்கூடாதுன்னு அன்போட உங்களை கேட்டுக்கிறேன், கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். ஜூலை 4ஆம் தேதி, அந்த ஜூலை 5 நடக்கக்கூடிய அந்த கரும்புலி நாள், அந்த அவர்கள் வீர வணக்கம் செலுத்தக்கூடிய அந்த நாளை நசுக்கி விடாதீர்கள், கொச்சைப்படுத்தி விடாதீர்கள். அந்த போராட்ட குணத்தை மூலம் மழுங்கெடுத்து விடாதீர்கள், அந்த முனையை கெடுத்து விடாதீர்கள். கத்தி கூர்மணியாக இருக்கக்கூடிய கத்தியை நீங்க தரையில போட்டு தேய்ச்சி அதை மலுமட்டி ஆக்குற மாதிரி ஒரு செயல் இந்த செயல். தயவு செய்து இளையராஜா அவர்கள் அந்த ஜூலை 4, 5 காலகட்டங்களில் நீங்க எந்த இசை நிகழ்ச்சிகளையோ, அதுல குறிப்பாக பாரிஸ்லயோ அந்த ஐரோப்பிய நாடுகளையோ நீங்க நடத்தி அந்த போராட்டத்தை நசுக்கி விடாதீர்கள்ங்கிற ஒரு வேண்டுகோளை வைக்கிறேன். என் அண்ணன் சீமானுக்கு நீங்கள் ரொம்ப ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். நீங்க அப்பேற்பட்ட உங்களை நாம் தமிழர் கட்சி கொடியை போட்டுக்கிட்டு நான் உங்களை பேசுவதற்கு ஒண்ணுமே இல்லை. இந்த ஆகஸ்ட் 16 17 திருமாவளவன் எம்பி அவர்கள், அண்ணன் திருமா அவர்கள் தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு இவர் நடத்த போறாரு. கால கொடுமையை பார்த்தீங்களா? எப்படியாவது இந்த தமிழ் தேசியத்தை வளர்ந்து இமயம் போல வளர்ந்து உயர்ந்து போறதை, எவரெஸ்ட் போல உயர்ந்து வளர்ந்து போறதை தாங்கி கொள்ள முடியல. உலக தமிழர்களின் ஒற்றை நம்பிக்கை சீமான் அப்படின்னு முழங்குறத திருமாவர்களால் தாங்கி கொள்ள முடியல, சகித்து கொள்ள முடியல. வேதனையும் வலியும் ரணமும் கூடுது. அதோட வெளிப்பாடு எப்படியாவது தமிழ் தேசியத்தின் அடையாளமாக திரு சீமான் அவர்களுக்கு மொத்த கிரெடிட்டும் அவரோட நோக்கி பெயரக்கூடாதுங்கிறதுக்காக அதை முளை மறிப்பதற்காக மழுங்கடிப்பதற்காக வரக்கூடிய ஒரு சூழ்ச்சி, கபட நாடகம் இது. எவனாவது ஒரு 1.25 லட்சம் பேர் ஈழத்தமிழர்களை கொன்ன பிறகு, அந்த மக்களை நசுக்கிய பிறகு, அழித்த பிறகு, அந்த கொலகார நாயிட்ட போய் எந்த தன்மானம் உள்ள ஒரு தமிழன், அது ஒரு நல்ல தாயிடம், தமிழ் தாயிடம் முளைப்பால் தாய்ப்பாலை குடிச்சு வளர்ந்தவனாவது அவன் கையை குலுக்கி வர முடியுமா? அண்ணன் திருமாவர்கள் சாதாரணமாக வந்தார், அந்த வேலையை செஞ்சாரு. இந்த திமுக எம்பி கூட்டத்தோட போய் இவரும் போய் கையொள்ளிட்டு வந்த கொலகார பையிட்ட கையொள்ளிக்கிட்டு வந்த இவர் மலேசிய தமிழர்கள்ட்ட போய் அங்க போய் இந்திய குப்பையை இங்க கொட்டாதீர்கள் சொல்லி அவர்கள் அங்கு விரட்டினார்கள். இப்படி எல்லா உலக நாடுகள் புறம் திருமாவர்கள் தன்னுடைய தனித்துவத்தை இழக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியை பார்க்கிறோம். அப்ப தன்னுடைய காதல் மனைவியை கைப்பிடிப்பதற்காக தலைவர் பிரபாகரன் அவர்கள் 13 பேரை சுட்டு கொன்றார்கள் சொன்னது இந்த அண்ணன் திருமாவர்கள். தலைவர் மேலேயே பழியை சுமத்திய ஒரு பெருமகன் தான் அண்ணன் திருமாவர்கள். முரணின் ஒட்டுமொத்த சாட்சி தான் அண்ணன் திருமாவர்கள். ஒட்டுமொத்த முரண்பாடுகளின் பிறப்பிடம் தான் அண்ணன் திருமாவர்கள். நேற்று வரை திராவிடத்திற்கு முட்டு, இன்று தாவேக்காக்கு முட்டு. பதவி சுகம் என்றால் திருமாவர்கள் எந்த அகல பாதாளத்திற்கும் தாவுவார் என்பதை கடந்த காலங்களிலிருந்து கண்டுகொண்டே வர்றோம். உலக தமிழர்களின் தமிழ் குடிதாங்கி என்று மருத்துவர் ஐயா ராமதாஸ் அவர்களை புகழ்ந்த அண்ணன் திருமாவர்கள் திரும்ப ஐயா ராமதாஸ் அவர்களை எப்படியெல்லாம் இழுத்தும் பழித்தும் பேசினார்கள் என்பதை நாடறியும். திமுகவை எந்த அளவிற்கு வீழ்த்தியும் தாழ்த்தியும் அண்ணன் திருமாவர்கள் ஒரு காலத்தில் பேசினார்கள் என்பதை இந்த தமிழ்நாட்டு அரசியலை உற்று நோக்கக்கூடிய அனைவருக்கும் தெரியும். இன்னைக்கு அதே திமுகவிடம் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலாக அந்த முதுகலை சவாரி செய்துவிட்டு சாதாரணமாக அவன் தயவோடு வெற்றி பெற்றுவிட்டு அவன் போட்ட ஓட்டுகளை வாங்கிவிட்டு வெற்றி பெற்ற பின்பு இன்னொருவனுக்கு போய் ஆதரவு தரக்கூடிய நிலையெல்லாம் என்ன? இவர்களை போய் டெல்லியில் இருக்கக்கூடியவர்கள் கிங் மேக்கர் என்று அழைக்கிறார்களா? கொடுமையை பார்த்தீங்களா? யோசிச்சு பாருங்க. அண்ணன் திருமா அவர்களை டெல்லிக்காரன் கிங் மேக்கர்னு அழைக்கிறானா? ஆனா இங்க தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நோக்கர்களும் அரசியலை உற்று நோக்கக்கூடிய துடியலாளர்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? என்னடா இதுக்கு ஜனநாயக கட்டமைப்பு, என்னடா இது அரசியல், பிற்போக்கு அரசியல்ரா, கேவலங்கட்ட அரசியல்ரா, நாசகார அரசியல்றான் காரி உமிழ்றான். இப்படி ஒரு அரசியலை எவனோடு சேர்ந்து நின்று நீ ஓட்டை பெற்ற, எவனிடம் இருந்து நீ வந்த, நீ எவனிடம் போய் நிக்கிற அப்படிங்கிற கேள்வியை ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்க வேணாமா? நமக்கு ஒரு அமைச்சரை கொடுத்துட்டான், நமக்கு 2 பதவியை கொடுத்துட்டான், 2 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு இம்பிட்டு பேச்சு தேவையா? இந்தியாவுல அது மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லியில இருக்கிறவன் கிங் மேக்கர்னு சொல்றானா? கால கொடுமையை பார்த்தீர்களா? திருமாவர்களும் அதே வேலையத்தை செய்யறாரு. இங்க தமிழ் தேசியம் நல்லா பெருகி வாற்றெடுத்து பெருகி ஓடும் பொழுது திடீரென்று முதல்வராக இருக்கக்கூடிய விஜயை கொண்டு அண்ணன் சீமானுக்கு வரக்கூடிய ஓட்டை ஒட்டுமொத்தமாக அளித்தார்கள். அண்ணன் சீமானை 20 லட்சம் பேர் இன்றும் பற்றி படர்ந்து நிற்கிறோம். இப்ப திடீர்னு அண்ணன் திரும்ப இங்க தமிழ்நாட்டுக்குள்ள தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடத்தி இந்த தமிழ் தேசியத்தை புதைகுழி தோண்டி புதைக்கக்கூடிய வேலையை செய்ய இதே வேலையிலதான் இசைக்கடவுள் இளையராஜா அவர்களே அந்த கருமொழி நாளை, அந்த கேப்டன் மில்லர் இறந்த நாளை
உலகெங்கும் வாழக்கூடிய நிலம்பெயர்ந்து போன என் தொப்புள்குடி உறவுகள் அந்த வீர வணக்க நாளை செலுத்தும் பொழுது இசை நிகழ்ச்சியை நடத்தி அந்த போராட்ட ஒரு வழியை கடத்த விடாமல், அடுத்த தலைமுறைக்கு கடத்த விடாமல் தடுப்பது நியாயமா, இது கடவுளுக்கே அடுக்குமா என்பதை இசைக்கடவுள் இளையராஜா அவர்களை புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். தயவு செய்து அந்த நிகழ்ச்சியை நீங்கள் புறக்கணித்து விடுங்கள் என்ற வேண்டுகோளை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, மற்ற நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நன்றி.